பிறகு எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. ஏன் தூய ஆவியார் கடவுளின் விருப்பம் நிறைவேற இறைமக்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்று சிறிது சிறிதாக எனக்கு விடை கிடைத்தது. கடவுளின் திருவுளம்தான் கடவுளின் நோக்கம். ஒரு மனிதனை குறித்து, ஒரு சமூகத்தை குறித்து, ஒரு நாட்டை குறித்து கடவுள் விருப்பம் வைத்திருப்பார். அந்த மனிதனில் அல்லது சமூகத்தில் அல்லது நாட்டில் கடவுளின் திருவுளம் நிறைவேறுவதற்கு எதிராக பல காரணிகள் போராடிக்கொண்டு இருக்கும். முதல் காரணி மனிதனின் திருவுளம். கடவுள் மனிதனுக்கு விருப்புரிமையை கொடுத்திருக்கிறார். கடவுள் மனிதனின் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்ய மாட்டார். அதனால்தான் பல சமயங்களில் சில மனிதர்களுக்கு நாம் ஜெபித்தாலும் அவர்களில் ஆவிக்குரிய மாற்றம் நடைபெற நீண்ட காலம் ஆகிறது. இரண்டாவது காரணி, முழு உலகமும் தீயவனின் தாக்கத்தால் நிறைந்துள்ளது. ஏனெனில் அவன் நம்பாதோரின் கடவுளாய் இருக்கிறான். அவர்களை விடுவிக்க விண்ணகத்திலிருந்து தலையீடு தேவையாயிருக்கிறது. ஏனெனில் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்த தீய சக்திகள் உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் திருவுளம் நிறைவேறுவதை தடுப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யும். உண்மையுள்ள கடவுளின் ஊழியர்களின் வாழ்வில் அல்லது நாட்டில் கடவுளின் திருவுளம் நிறைவேறுவதற்கு எதிராக இந்த சக்திகள் இறுதி வரை போராடும். ஆதலால்தான் வல்லமையுள்ள ஆவியானவர், படைகளின் ஆண்டவரின் ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார். அவர் நமக்காக எப்படி பரிந்து பேசுகிறார்? நேரடியாகவும் பிறர் வழியாகவும் பரிந்து பேசுகிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நமக்காக பரிந்து பேசுபவர் ஒருவர் இருக்கிறார் என்பதாகும். தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார்கள். இதை கேட்போரும் வருக வருக எனச் சொல்லட்டும். தூய ஆவி அவரது பிரசன்னத்தின் உண்மை என்ற புத்தகத்தில் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாட்டை எழுதியிருக்கிறேன். சில காலம் முன்பு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திய காரியம் மிக அருமையானது. அந்தோணி, உனக்குள் பரிந்து பேசுபவர் ஒருவர் இருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா என்று ஆண்டவர் கேட்டார். நான் இதை கேட்டவுடன் அதிர்ந்து போனேன். உனக்குள் இருக்கிற தூய ஆவியானவர்தான் அந்த பரிந்துரையாளர் என்று ஆண்டவர் கூறினார். தொடர்வோமா நண்பர்களே?